உங்கள் வீட்டில் தேனீ பெட்டி வச்சுருக்கீங்களா? அது எந்த திசையில் வச்சுருக்கீங்கன்னு உடனே போய் செக் பண்ணுங்கள். இதை மாதிரி பெட்டிகள் வைக்கும்போது இந்த நுழைவாயில் கவனிச்சிங்கன்னா இது முன்பக்கம் இருக்கும். இது வந்து கிழக்கு திசையில் இருக்கணும். ஏன் கிழக்கு திசையில் இருக்கணும்னா, சூரியன் வரும்போது நேராக இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, இந்த ஓட்டை வழியாக நேராக சூரிய வெளிச்சம் உள்ளே போயிடும். உள்ளே போய் பகல் வெளிச்சம் பட்ட உடனே சூரியன் வந்துருச்சு, நம்ம போய் உழைப்பு செய்யணும்னு சொல்லிட்டு உடனே தேனீக்கள்லாம் போயிட்டு பூவை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அடி சட்டம் இருக்குது இல்லையா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே ஷார்ப் எட்ஜாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்ட்டாக கட் பண்ணியிருக்கும். அந்த ஸ்லாண்ட்டாக கட் பண்ணியிருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், தேனீக்கள் வந்து இங்கே லேண்ட் ஆகி அதுக்கப்புறம் உள்ளே போகணும். அப்போது அது தேனீக்களோட கண்கள், காதுகள், அதோடைய மூக்குகள் இதெல்லாம் எதுவும் அடிப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்லாண்ட்டில் உட்காந்து உள்ளே போகிறதுக்கான வழி தான் இது. ஒருவேளை இந்த வழியை நீங்கள் மாற்றி இப்படி வச்சிட்டிங்கன்னு சொன்னால், இங்கே ரொம்ப நேரோ எட்ஜாக இருக்கும். இதுக்குள்ளே நேராக வந்து தேனீக்கள் உட்கார முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். அங்கேருந்து பறந்து வரும்போது நேராக போய் உள்ளே போய் முட்டிக்கும், கை கண்காலெலாம் அடிபட்டு கீழே வந்து இறந்துரும். அப்போ இந்த பக்கம் இந்த கருவில் வைக்கக்கூடாது, இந்த பக்கம் மட்டும்தான் வைக்கணும்.